ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தோட அப்டேட் நியூஸ் கடந்த வாரத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குவைத்தோட அப்டேட் நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். குவைத்தில் கிட்டத்தட்ட 143 டெலிவரி பைக், ஃபுட் டெலிவரி பைக்கை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 11 மணிலேருந்து சாயங்காலம் ஈவினிங் 4 மணி வரைக்கும் குவைத்தில் ஃபுட் டெலிவரி அதாவது ஜூன் 23லேருந்து ஆகஸ்ட் 30 வரைக்கும் இயக்கக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. இந்த விதிமீறல் செஞ்ச காரணத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 143 டெலிவரி பைக்கை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. குவைத்தோட வெப்பநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53 டிகிரி செல்சியஸ் எல்லாம் தொட்டிருக்கு, 52 டிகிரிக்கு மேலே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் போகிறத தவிர்த்துருங்க. 2023 மட்டும் கிட்டத்தட்ட 85,000 பேகு பிளட்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பிளட் டொனேஷன் பண்ணுவாங்கள்ல, அதை கலெக்ட் பண்ணியிருக்காங்க குவைத்தில். இதில் 55% பேர் குவைத்தி, 45% பேர் பிளட் டொனேஷன் பண்ணவங்க வெளிநாட்டவர்கள். ப்ளஸ் குவைத் கேபினெட்டு ஒரு முக்கியமான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சோஷியல் மீடியாவோ இல்லை நியூஸ் சர்வீஸோ எந்த ஒரு ரூமர் கவர்மெண்ட்டை பற்றி ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வானியாவில் கிட்டத்தட்ட ஒரு 245 பில்டிங்கை குவைத் முனிசிபாலிட்டி சீல் வச்சுருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா அதற்கான விதிமுறைகளை பின்பற்றாத காரணத்துக்காக. ஓகேங்களா? கடந்த 8 நாளில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50,000 டிராஃபிக், அதாவது போக்குவரத்து விதிமீறல் வழக்கு குவைத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. 8 நாளையில் 50,000க்கு மேலே. ஹெவி வெஹிக்கிள் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 2 டிரைவருக்கு பர்மிட் போட்டுக்கிறதுக்கான அலௌடு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி குவைத்தோட அப்டேட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் குவைத்தில் யாராவது இருந்தாங்கன்னா, தமிழ் நண்பர்கள், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.